यज्ञेन कल्पताम्। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसस्तनूभिः विषेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृतस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति 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 शांति। முண்டகோபனிஷத் அதர்வண வேதத்தில் அமைந்துள்ளது சொல்லி பார்த்தோம். அதர்வண வேதத்தில் வரக்கூடிய எல்லா உபனிஷத்துக்கும் சாந்தி பாட்டம் இந்த பத்ரம் கர்ணேபிகி என்று பார்த்தோம். சாந்தி பாடத்தை வச்சு இது எந்த வேதத்தில் அமைந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்ற கருத்தை எல்லாம் பார்த்தோம். உபனிஷத் மாணவர்களாகிய நாம் செய்கின்றது பிரார்த்தனை. இது நிஷ்காம பிரார்த்தனை தான் என்று பார்த்தோம். காரணம், நான் செய்கின்ற யோக முயற்சியில் சாஸ்திரத்தை கற்க வேண்டும் என்ற முயற்சியில் எனக்கு ஆரோக்கியத்தையும் எல்லா விதமான ஆற்றல்களையும் எனக்கு நல்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்கின்ற பிரார்த்தனை. பத்ரம் கர்ணேபிகி சுர்ணுயாம தேவாக. ஓ தேவர்களே, ஸ்தூல சூக்ஷ்ம அங்கங்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற தேவதைகளை நாம் தேவர்களை என்று அழைக்கின்றதில்லை நாம் பார்த்தோம். சுர்ணுயாம நாங்கள் கேட்போமாக. எதை கேட்போமாக? முதல் சொல் பாருங்க, பத்ரம். மங்கள வச்சனம், மங்களமான நல்ல சொற்களையே வார்த்தைகளையே நாங்கள் எங்கள் காதினால் கேட்போமாக. திட ஆரோக்கியம் தரும் சொற்களை. கர்ணேபிகி காதுகளினால், எங்களுடைய காதுகளினால் நாங்கள் நல்லதையே கேட்போமாக. ஒரு விளக்க ஆசிரியர் சொன்னார் என்று பார்த்தோம். ஸ்ரோத்தும் சமர்த்தாக சியாம, கேட்பதற்கு தகுதியை உடையவர்களாக ஆவோமாக. அது ஒண்ணும் இருக்கு. ஆமா, எங்களுக்கு எந்த தகுதி இருக்கோ அந்த விஷயங்கள் தான் எங்களுக்கு கிடைக்கும். ஆக நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுக்கு தகுதியை அருள்வீர்களாக. பொதுவாக இந்திரியங்களுடைய மகிமை, அந்த இந்திரியம் நல்லா வேலை செய்துட்டு இருக்கும் நமக்கு தெரியாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்னு தரலன்னு சொன்னாதான் அதனுடைய இயக்கம் நமக்கு புரியும். ஆக இங்கு தேவையானதை கேட்க நினைக்கும் போது காது கேட்கல, காது கேட்கும் போது தேவையில்லாத நிறைய கேட்டிருக்கிறோம். இதுவரை நாம சென்ற வகுப்புல பார்த்தோம். முதல் வகுப்புல ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம், காதிற்கு அணிகலன் சாஸ்திர வார்த்தைகளை கேட்பதுதான். நல்ல விஷயங்கள் காது வழியாக சென்று மனம் தூய்மையை அடைய வேண்டும்.
இந்த விஷயத்துல நேற்று நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகவே நல்ல விஷயங்களை நாங்கள் கேட்போமாக. கற்றலின் கேட்டல் நன்று, கேளுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பத்ரம் பஷ்யேம. பத்ரம் சொல்லி சொன்னா நல்ல விஷயத்தை, பஷ்யேம பார்ப்போமாக. இதன் மூலமாக அக்ஷபிகி, அக்ஷபிகி சொல்லி சொன்னா கண்களால், கண்களால் நல்ல விஷயங்களை நாங்கள் பார்ப்போமாக. கண்கால் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தனை, அப்படியே திருவங்கமல்ல சொல்றது போல இந்த இடத்துல கண்களால் நல்ல விஷயங்களை நாங்கள் பார்ப்போமாக. இந்த பார்த்தல் கேட்டல் இது இரண்டின் மூலமாகத்தான் நாம் அதிக விஷயங்களை தெரிந்து கொள்கின்றோம். பார்க்கிறது மூலமாக, கேட்கறது மூலமாக நிறைய அறிவை நாம் பெறுகின்றோம். இதை யாரிடம் கேட்கின்றோம்? யஜத்ராக, தேவதைகளுக்கு. ஒரு தேவதைக்கு பெயர் யஜத்ராக, தேவதைகளுக்கு பெயர். வணங்குவதற்குரிய, போற்றுதலுக்குரிய, வழிபாட்டுக்குரிய, யாரை வழிபட்டால் நம்மை காப்பாரோ அவருக்கு பெயர் யஜத்ராக. யஜந்தம் திராயதே இதி யஜத்ராக, வழிபடுபவர்களை காப்பாற்றுபவர், அப்படி சொல்லி அர்த்தம் யஜத்ராக என்றார். யஜத்ர தேவனே, கண்ட வழியாக நல்லதை நாங்கள் பார்ப்போமாக. நமக்கு நல்லதை மட்டும் பார்க்கின்ற கேட்கின்ற சக்தி வேண்டும் சொல்றார். அதுக்காக எங்கேயாவது போகும்போது தேவையில்லாம கண்களுக்கெல்லாம் படத்தான் செய்கின்றது, காதில் விழத்தான் செய்கின்றது. அதுக்கு என்ன பண்றது? கண்ணைய காதையை மூடிட்டு நம்ம டிராவல் பண்ண என்ன ஆகும் தெரியும் நமக்கு. எது என் மனதிற்கு நன்மையை தருமோ அதை மட்டும் பார்க்கின்ற கேட்கின்ற சக்தியை கொடு. மற்றவர்களையெல்லாம் விலக்கி அல்லது விலகி செல்கின்ற பக்குவத்தையும் கொடு. ரொம்ப முக்கியம். தேவையில்லாதெல்லாம் போய் நானு தலையிட்டு கொண்டிருக்க கூடாது. இங்கு 2 இந்திரியங்களை மட்டும்தான் சொல்லி இருக்கின்றது. மீதி இந்திரியங்களை எல்லாம் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும். நல்ல இடத்திற்கு செல்வதற்கு காலுக்கு சக்தி இருக்க வேண்டும். எல்லா ஞான கர்ம இந்திரியங்களுக்கும் பலத்தை கொடு. எல்லா ஞான கர்ம இந்திரியங்களுக்கு இது பொருந்தும். அடுத்த வரி பாருங்க. ஸ்திரைஹி அங்கைஹி துஷ்டுவாகும் சஹ தனூபிஹி விஷேம தேவகிதம் யத் ஆயுஹு. இங்க என்ன பிரார்த்தனை என்றால், திடமான அங்கங்களுடன், ஆரோக்கியமான ஷரீர அங்கங்களுடன் வேதங்களால் தேவர்களாகி உங்களை போற்றி புகழ்ந்து கொண்டு, அப்படி சொல்லி அர்த்தம். எவ்வளவு ஆயுள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவ்வளவு ஆயுள் உள்ள நாட்கள் வரை இவைகளை நாங்கள் அனுபவிப்போமாக. கூடுதலா கேட்கலன்றார். எங்களுக்கு எது வழங்கப்பட்டிருக்கோ அந்த ஆயுள் வரை எங்களுக்கு அபமிருத்தி வரக்கூடாது. பிராரத்தம் முடிவதற்கு முன்பாக தற்செயலாக மரணம் வந்து விடக்கூடாது. எங்களுடைய பூரண வாழ்க்கையை ஆயுளை நாங்கள் வாழ்ந்து நிறைவு செய்ய வேண்டும். காரணம், மோட்சம் என்ற பெரிய நீண்ட கடினமான பாதையில் நான் பயணத்தை ஆரம்பித்துள்ளேன். பயணங்கள் முடிவதில்லை. என்னுடைய பயணம் இங்கு மோட்சம் என்ற நிலையில் முடிவடைய வேண்டும். அதுவரை எனக்கு இதெல்லாம் இருக்கணும் கேட்கிறேன். அதை முடிப்பதற்குள் என்னுடைய சரீரம் சென்று விடக்கூடாது. திருவருள் முடிக்கை தேகமோடு காண்பனும் சத்தாகியன் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோ மயானந்தமே என்பார் தாய்மானவர். தேகமோ நழிவின் நானுமோ நழிவின் பின்னும் உய்யும் வகை உள்ளதோ தெரிவதற்கரிய பிரமமே அமல சிற்சுகோதய விலாசமே. அப்படி ஒரு இடத்துல சொல்றார். உன்னை தெரிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கின்றது. ஆனா இந்த தேகம் நழுவிடக்கூடாது. நழுவிடக்கூடாதுன்னா போயிடக்கூடாதுன்றார். நமக்கு வயதாக பயம் வருது அதிகமா. வாச்சா கையங்கரியம் அன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் மண்ணும் வாளாயமாகும் பழகேரியன் துறவு மார்க்கத்து நிச்சை போல நேசானுசாரியா விவகரிப்பேன் அந்த நினைவை மறந்த போது
நித்திரை கொள்வேன் தேகம் நீங்கும் மன எண்ணிலும் நெஞ்சம் துடித்தயறுவேன் சொல்றார். இந்த உடம்பு நீங்கன்னு சொல்லி நினைச்சா நெஞ்சம் துடிக்கின்றது சொல்லி சொல்றார். உண்மையை அறியாமல், நிறைவு பெறாமல், முழுமை பெறாமல், பூர்ணத்துவத்தை நான் உணர்ந்து கொள்ளாமல் என்னுடைய தேகம் சென்று விடுமோ நினைக்கும் போது துடித்தயறுவேன் சொல்றார். மறுபடியும் அயர்ந்து விடுகிறேன்னு சொல்லி சொல்றார். ஆக யோக பிரஷ்டன் ஆகிவிடக் கூடாது. அடைய வேண்டிய லட்சியத்தை, சாத்தியத்தை, பரம புருஷார்த்தமான மோட்சத்தை நான் அடைய வேண்டும். அது ஸ்திரைகி அங்கைகி, உறுதியான அங்கங்களுடன். இங்க ஸ்தூல சரீர ஆரோக்கியம் பிரார்த்திக்கப்படுகின்றது. எவ்வளவு ஸ்திரம் வேண்டும், எவ்வளவு பலம் வேண்டும்? வகுப்புல, தியானத்துல, மற்றதுல, கேம்ப்ல வந்து செல்வதற்கும் நடக்கிறதுக்கு உட்கார்ந்த 1 மணி நேரம் ஆமா அமைதியா கேட்பதற்குரிய ஆரோக்கியம் வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்? முடியறதில்லை. தியானத்துக்கு ஒரு 20 நிமிஷம் உட்காருன்னு சொல்லி சொன்னா கையை மடக்கி காலை மடக்கி உட்காரத்துக்குள்ள என்ன ஆகின்றது? 20 முறை அப்படி இப்படி கொஞ்சம் அசைஞ்சுதான் ஆகும். உடனே அசைக்காத வைக்க முடியலன்னு சொல்லி மனசை எங்க அசையாத வைக்க முடியும்? ஆக ஆரோக்கியமும் வாழ்க்கையுடைய முக்கியம். ஆனால் அதுவே லட்சியம் இல்லை, ஆனா அதுவும் முக்கியம். ஆரோக்கியம் ஒரு சாதனம். எதற்கு? சாத்தியத்தை அடைவதற்கு. ஆக துஷ்டுவாகும் சக, நாங்கள் புகழ்ந்து கொண்டிருப்போமாக. யாரை? வயம் உங்களை. எதன் மூலமாக? போற்றுவோமாக, மகிழ்வித்துக் கொண்டிருப்போமாக, உடலால் உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருப்போமாக. வாழ்த்த வாயும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே சொல்றார் பாருங்க. அதெல்லாம் செய்வதற்கு தனு சொல்லி சொன்னா வேதம். தனுபிகி என்றால் வேத மந்திரங்களினால். வேத மந்திரங்களினால் போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டு மெய்யான. மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. மீட்டிங் சொல்லி சொன்னா இந்த மீட்டிங்லாம் வந்து அது வேற இங்க சொல்றது. மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. கள்ள புலப்பிரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிரு நட்டம். சரி, வேத மந்திரங்களா விஷயமே வாழ்க்கையை அனுபவிப்போமாக, நன்கு வாழ்வோமாக. நாங்கள் வாழ வேண்டும் சொல்லி சொல்றார். எங்கள் உடல், வாக்கு, மனம் சரியான திசையில், சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்தும் அளவிற்கு அது ஆரோக்கியத்துடன் விளங்கட்டும். எவ்வளவு நாள் வாழ வேண்டும்? எத் ஆயுகு தேவகிதம் யதாயுகு. எத் என்றால் எவ்வளவு, ஆயுகு என்றால் ஆயுள் காலம். எவ்வளவு ஆயுள் காலம் வரை ஜீவனம் இருக்க வேண்டும்? எத் என்றால் யாவத், ஆயுகு என்றால் ஜீவனம். தேவகிதம் இறைவனால் எங்களுக்கு அருளப்பட்டுள்ளதோ, பிராரப்தத்தில் எங்களுக்கு எவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்டுள்ளதோ. இங்கு தேவக என்பதற்கு பிராரப்த ஹிதம் என்று அர்த்தம். இறைவனே நினைச்சாலும் நமக்கு வேற எதை கொடுத்துட முடியாது. நம்முடைய பிராரப்தத்தில் அதுல இருந்தாதான். அதனால்தான் நம்ம சில நேரத்தை ரொம்ப டெக்னிக்கலா பார்த்தா இறை அருள் என்பது நம்முடைய பிராரப்தம் தான். ஆக பிரார்த்தமாக எங்களுக்கு எவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்டுள்ளதோ, தாவத் ஆயுகு பர்யந்தம், அவ்வளவு ஆயுள் நாங்கள் வாழ்வோமாக. எக்ஸ்ட்ரா ஆயுளும் நான் சேர்த்து கேட்கலன்னு சொல்றேன். வேற எல்லாம் நாங்க கூடுதலா கேட்கல. தேவஹிதம், தேவனஹிதம், தேவனால் கொடுக்கப்பட்ட என்று அர்த்தம். தேவர்களுக்கு ஹிதம் என்று பொருள் இல்லை. தேவஹிதம் என்றார் தேவர்களால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட. ஆமா, எங்களுக்கு பிராரப்தத்தில் எவ்வளவு ஆயுள் வயது கொடுக்கப்பட்டுள்ளதோ அவ்வளவு காலம் நாங்கள் ஸ்திரமான அங்கங்களுடன் உங்களை வேத மந்திரங்களால் புகழ்ந்து கொண்டு வாழ வேண்டும். மாதத்திலே ஒரு திங்கள் உண்டாகி மடிவது நின் போதத்திலே வைத்திலேயே புண்மை நெஞ்சு. வேதத்திலே தர்க்க வாதத்திலே விளங்காத என் வான்பொருளை நாடிக்கொள்ள சொன்னார். அதை நாட்டத்தை நான் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். போற்றி புகழ்ந்திருந்து சொல்லி சொன்ன பாருங்க. அது போல புகழ்வதால் எங்களுக்கு மகிழ்ச்சி.
வாயே வாழ்த்து கண்டாய், இதெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதையெல்லாம் நினைத்து நாம் இந்த மந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனக்கு புரிகின்றது, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. ரொம்ப கஷ்டம். என்னறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதினும் அரிதறிதுகான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகளேன். கண்ணகள் நிலத்து நான் உள்ள பொழுது அரு ககன வட்டத்தில் நின்று காலூண்டு நின்று பொய்யானந்த மிகளோடு கலந்த மதிய வசமுறவே. இந்நிலை பதிவு மட்டும் இந்த நிலை புரிகிற வழக்கம். இந்த தேகமானது பௌரி குலையாமலே ஆரோக்கியத்துடன் நான் இருக்க வேண்டும். ரொம்ப அழகா கேட்கிறார். இன்னொன்னு கேட்கிறார், விண்ணிலவு மதியமுது ஒழியாது பொழியவே வேண்டுவேன் உமது அடிமை நான். உன்னுடைய அடிமை நானு. எனக்கு அந்த ஆனந்தம் என்ற அந்த பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளும் வரை எனக்கு இந்த ஆயுள் இருக்க வேண்டும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும், ஜீவிதம் ஓட வேண்டும். இனியது எனக்கு உன் அருள் வருமோ எனக்கு கருதி ஏங்குதே நெஞ்சமையோ. இன்றைக்கு இருந்தாரே நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ இடமில்லையே. அநியாயமாய் இந்த உடலை நான் இன்றுவரும் அந்தகற்கு ஆளாக்கவோ. ஆடித்திருந்து நான் கற்றதும் கேட்டதும் அவலமாய் போதல் நன்றோ. கனியேனும் வரிய செங்காயேனும் உதிர் செருகு கந்த மூலங்களேனும் கனல்வாத வந்தேதுன்னு அள்ளி புசித்து நான் கண்மூடி தனியே இருப்பதற்கு எண்ணினேன் எண்ணம் இது சுவாமி நீ அறியாதது. இதெல்லாம் முமுட்சுத்துவம், அந்த ஜிக்னாசுத்துவம், அந்த பேர் ஆர்வத்தை குறிப்பது, அந்த ஏக்கத்தை. ஆக நமக்கு ஒரு பெரிய லட்சியம் இருந்தால்தான் வாழ்க்கையினுடைய அவசியம் நமக்கு புரியும். தூங்குறது, சாப்பிடுறது, டிவி பார்க்கறது, புறணி பேசுறது, இதெல்லாம் நம்ம லட்சியம் என்ன, அது எல்லாம் தான் செய்யறது. இன்னும் இந்த புறணி பேசுறது கம்பேரிசன் மிருகங்களுக்கு இல்லை, நமக்கு தான் இருக்கு. அனந்தம் உண்டு நல்ல ஜனனம் மீது அதனுள் அறிய வேண்டும் அறியலாம். இதுவும் தாய்மன்னர் வார்த்தை தான். ஆக வேறு எந்த சரீரத்திலும் அடைய முடியாத ஒன்று இந்த சரீரத்தில் அடைய முடியும். இது எனக்கு நான் உணர்ந்துள்ளேன்னு சொல்றேன். இது எனக்கு அல்லது நமக்கு தெரியும் போதுதான் சரீரத்தின் மேன்மை நமக்கு புரிகின்றது. போக சாதனமாக உடல் பயன்படுத்தினேன், இனி அதை யோக சாதனம் என்று இப்போது புரிந்தது, உணர்ந்து கொண்டேன். அப்படி எப்போது உணர்ந்து கொண்டோமோ அப்போதுதான் இந்த பிரார்த்தனையை நம்முடைய மனதில் தோன்றுகின்றது. இயற்கையாக உணர்ந்து வருகின்ற பிரார்த்தனை இது. இது நம்முடைய மனதில் உள்ள பிரார்த்தனை தான். உபனிஷத்திலும் வருகின்றது, நமக்கு இப்பொழுது தெரிகின்றது. ஆமா, நம்ம நினைக்கிறது தானே உபனிஷத்து சொல்றது. இத்துடன் முக்கியமான பிரார்த்தனை முடிந்து விட்டது. முதல்ல ஆயுளை கேட்டார், இரண்டாவது சரீர ஆரோக்கியத்தை கேட்டார், மனது ஆரோக்கியத்தை கேட்டார். இதற்கு பிற்பாடு வருகின்ற சொற்களில் விதவிதமான தேவர்களை அழைத்து நீங்கள் எல்லாம் எனக்கு இந்த மூன்றையும் கொடுக்க வேண்டும், மங்களத்தை நன்மையை வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கப்படுகின்றது. சங்க தமிழ் மூன்றும் தான் சொல்றது போல இந்த எல்லாம் குடும்பம் சொல்லி கேட்கிறார். ஆமா, நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். சொஸ்தினக இந்திரக விருதஸ்ரவாக. இந்திரக, இந்திரக சொல்லிச்சுன்னா இந்திர தேவர்களுக்கு தலைவன், அவனுக்கு ஒரு அடைமொழி. புராணங்கள்ல இந்திரனை தடங்களை ஏற்படுத்துபவனாக சொல்லப்பட்டிருக்கும். ஆமா, விருத்தஸ்ரவாக சொல்லி சொன்னா, விருத்தம் சொல்லி சொன்னா அதிகமான, ஸ்ரவ கீர்த்தி, ஸ்ரவஸ் சொல்லி சொன்னா கீர்த்தி புகழ், அதிக பிரசித்தமான கீர்த்தியை புகழுடைய இந்திரன். நக எங்களுக்கு, சொஸ்தி மங்களம், மங்களத்தை நன்மையை. இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. என் மனம் அமைதியாக இருக்கட்டும் சொல்லி அர்த்தம். ஏன் தெரியுங்களா? மனதுக்கு அதி தேவதை இந்திரன் தான். ஆகினால் இந்திரன் இடத்துல கேட்கிறார். ததாது கொடுக்கட்டும். ததாது என்ற சொல்லை 4 இடத்துல சேர்த்துக் கொள்ளணும், சப்ளை பண்ணிக்கணும். மங்களம் என்பது முன்பே பிரார்த்தனை செய்ததுதான். நல்ல மனம், ஆயுள், வலிவான அங்கங்கள், இந்திரியங்கள். கீர்த்தியில் மேலான இந்திரன் எங்களுக்கு மங்களத்தை கொடுப்பாராக, அருள்வாராக, வைப்பாராக. சொஸ்தினக பூஷா விஸ்வவேதாக. பூஷா சொல்லி சொன்ன சூரிய தேவன் நம்மை நன்கு தன் கிரணங்களினால் போஷிப்பவர். ஆகவே அவருக்கு பூஷா சொல்லி அர்த்தம். சூரியன் ஒரு நாளைக்கு வரலன்னா ஒரு 2-3 நாளைக்கு வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்?
நமக்கு மழையும் முடியல, வெயிலும் முடியல, என்ன பண்றது? அது வயதாக நிறைய முடியல. ஆக சூரியனுக்கு இன்னொரு பெயர் விஸ்வவேதாக. வேதாக சொல்லிச்சுன்னா அறிபவன், விஸ்வவேதாக சொல்லிச்சுன்னா அனைத்தையும் அறிபவன். விஸ்வம் என்றால் சர்வம் வேத்தி. யார் இவர்? அறிவுக்கு தெய்வம். அறிவுக்கு தெய்வம் யாருன்னா சூரிய தேவன் தான். எல்லா உலகையும் ஒளிர்விப்பதால் அவர் எல்லாம் அறிந்தவர். பூஷா சொல்லி சொன்னா சூரிய தேவன், அறிவு ஒளியுடன் இருப்பவர். நகை என்றால் எங்களுக்கு அஸ்மாகம். அஸ்மாகம் சொஸ்தி ததாது, நன்மையை கொடுக்கட்டும். சூரியனை பிரார்த்தனை செய்தால் நல்ல அறிவு வருமா? செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. இது காயத்ரி மந்திரத்தினுடைய தமிழ் வார்த்தையாக பாரதியார் சொன்ன விஷயம். ஆமா, ஒளி அனைத்தையும் விளக்குவது போல அறிவுக்கு தெய்வம் சூரியன். ஆகவே சூரிய தேவனை வழிபட்டால் நமக்கு புத்தி நல்லா இருக்கும், புத்தி கூர்மை இருக்கும் சொல்லி சொல்றார். சுஸ்தினக தாட்சையாக அரிஷ்ட நேமிகி. தாட்சிய சொல்லி சொன்னா கருட தேவன். கருடனுக்கு ஒரு அடைமொழி அரிஷ்ட நேமி. அரிஷ்டம் சொல்லி சொன்னா தங்கு தடையற்ற. நேமிகி சொல்லி சொன்னா மார்கக பாதை. தங்கு தடையின்றி எங்கும் பறந்து செல்வார் அவர். எங்கள் மனதும் கருத்துக்கள் ஊடுருவி சென்று நன்கு புரிதலை ஏற்படுத்தட்டும். அது ரொம்ப முக்கியம். நிறைய விஷயம் கேட்போம், புரிஞ்சா கேட்கிறோம். ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் கீத கிளாஸுக்கு வாப்பான்னார். நான் கீத கிளாஸ்ல வந்தா புரியாதுன்னா நண்பர் சொன்ன, நான் மட்டும் புரிஞ்சா போய் கேட்கிற வாப்பான்னார். ஆர்வத்துல அப்படிதான், எல்லாருக்குமே அப்படிதான். கேட்டாதானே புரியும். நகை என்றால் எங்களுக்கு சொஸ்தி ததாது, மங்களத்தை அருளட்டும். உங்களைப் போல நாங்களும் எங்களுடைய பாதையில் தங்கு தடை இல்லாமல் செல்ல வேண்டும். அரிஷ்ட நேமி என்ற வார்த்தை அதற்காக சொல்லப்பட்டது. மேலும் கருடர் கூர்மையான பார்வை உடையவர். ஆமா, கூர்மையான பார்வை உடையவர். வெகு தூரம் உள்ளதை நன்கு மிக உயரத்தில் இருந்தாலும் தெரிந்து கொள்ளக்கூடியவர். ஆமா, ஆகையினால இங்க ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க. ஒன்று, இன்னொரு அர்த்தம் சொல்லும் பொழுது ரெண்டு சிறகு கருடனுக்கு. ஒரு சிறகு அபியாசம், இன்னொரு சிறகு வைராகியம். ரெண்டும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனையோட உள்ள அர்த்தமா சொல்றாங்க. அபியாசமும் இருக்கணும், வைராகியம் இருக்கணும். அபியாசம் சொல்லி சொன்னா தொடர்ந்த முயற்சி. ஏதோ ஒரு சமயம் அப்படிலாம் இல்லை, ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிலாம் இல்லை. தீர்க்கால நைரேந்திரியம். அபியாசத்துக்கு லட்சணம் சொல்லும் போது பதஞ்சலி மகரிஷி சொல்றது தீர்க்காலம் நைரேந்திரியம், நீண்ட காலம் தொடர்ந்து சொல்லி அர்த்தம், இடைவிடாது. அதுக்கு பேர் தான் அபியாசம். அடுத்த சொல் பாருங்க, பிருகஸ்பதி, தேவர்களுக்கெல்லாம் குரு. ஆமா, ஞானத்தின் தலைவர். நகை எங்களுக்கு. நம்ம சில நேரம் சொல்லுவோம், ஏதாவது யாருன்னா செய்து இருந்தா தப்பா, இது யார், எந்த பிருகஸ்பதி, பாவம் அவரை போய் அதுல எழுப்போம். சொஸ்தி ததாது, மங்களத்தை கொடுக்கட்டும். இறுதியாக நான் ஞானியாக ஆவேனாக. ஞானம் எனக்கு வந்து அமையட்டும். ஓம் சாந்தி 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 3 முறை சொல்லப்படுகின்றது. காரணம் என்னவென்றால் தடைகள் 3 விதமாக வரலாம். அந்த 3 விதமான தடைகள் எனக்கு வரக்கூடாது என்றுதான் 3 முறை சொல்லப்படுகின்றது. சாந்தி பாடத்தில் வரும் சாந்திக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பொருள் நிவிர்த்தி என்பது விடுபட வேண்டும். விடுபடல் விடுபடல் விடுபடல். சாதாரணமாக சாந்தி என்றால் அமைதி என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு சாந்தி பாடத்தில் வருகின்ற 3 சாந்திக்கும் நிவிர்த்தி 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 என்றே பொருள். நம்முடைய குறிக்கோளை அடைய சாஸ்திரம் 3 தடைகள் வரலாம் என்று சொல்கின்றது. தடை ஒன்றுதான், அது 3 இடத்திலிருந்து வரலாம். ஞாபகம் வச்சுக்கணும், தடை ஒன்றுதான், அது 3 இடத்திலிருந்து வரலாமா. அந்த 3 இடங்களிலிருந்து வருகின்ற தடையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். தடை விலக 3 முறை
மூன்று தடையும் விலகட்டும் விலகட்டும் விலகட்டும். தாபத்ரயம் தடைகள் மூன்று விதம். என்னென்ன? முதல் தடை ஆதி தெய்வீகம், இரண்டாவது ஆதி பௌத்திகம், மூன்றாவது ஆத்தியாத்மிகம். முதல் தடை ஆதி தெய்வீகம் சொல்லி சொன்னா, எந்தெந்த தடைகள் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இயற்கையிலிருந்து வருகின்றதோ அந்த தடைகளுக்கெல்லாம் ஆதி தெய்வீக உபசர்க்காக என்று பெயர். வேதாந்தத்தில் உபசர்க்க சொல்லி சொன்னா நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து வரக்கூடிய தடைகள். சூப்பர் நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ், மின்னல், அதிகமான மழை, பூகம்பம், புயல் முதலியவில் வரக்கூடிய தடைகள் எல்லாம். இவைகளெல்லாம் நாம் படிக்கும் சாதனங்களை, வாய்ப்பை கெடுத்து விடலாம். திடீரென மழையே இல்லை, அல்ல அதிக மழை பெஞ்சுது, என்ன பண்றது? அதிவிருஷ்டி அனாவரிஷ்டி ரெண்டுமே வேண்டாம். நம்ம பூஜை பண்ணும்போது கேட்டுக்குவோம். ரொம்ப அதிகமான மழை வேணும், மழை இல்லாத வேணும், அளவான மழை வரணும், சுவரிஷ்டி எனக்கு வேணும் கேட்கிறோம் பாருங்க. அது போல இவைகள் நமது ஆன்மீக சாதனங்களை செய்வதில் தடையாக, நம்மை தொந்தரவு செய்பவையாக அமையலாம். அவைகள் எல்லாம் ஆதி தெய்வீகம் என்ற வார்த்தையில் சொல்லப்படுகின்றது. அந்த அப்படிப்பட்ட ஆதி தெய்வீகமான தடைகள் வரக்கூடாது என்பதற்காக முதல் சாந்தி. ஆக முதல் சாந்தியுடைய பொருள் ஆதி தெய்வீக உபசர்க்க நிவர்த்தி. நிவர்த்தி தேவை. உபசர்க்கம் சொல்லி சொன்ன தடை, அவைகள் விலகட்டும். இரண்டாவது ஆதி பௌத்திகம். இதுவும் நம்மை சுற்றி உள்ள இயற்கையிலிருந்து வருகின்ற தடைகள், நேச்சுரல் டிஸ்டர்பன்சஸ். ஆனால் இது நம்முடைய சக்திக்குட்பட்டதுதான். அது நேரடியாக இயற்கையிலிருந்து வருவதில்லை, நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலைகளிலிருந்து வருவது. வகுப்புக்கு வரணும் 6 மணி, வீட்டில இருந்து புறப்படுவோம், அப்பதான் ஒரு கெஸ்ட் வருவார், தவிர்க்கவே முடியாது. புத்திசாலியாத்த என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் வாங்க, நம்ம இந்த கிளாஸ்க்கு ஒரு மணி போயிட்டு வரும், கூப்பிட்டு வரணும். அல்லது கேஸ்கார் அந்த நேரத்தில் வருவான், வேற வழியே இல்லை, இருந்துதான் ஆகணும். நிறைய விஷயங்கள் இருக்க. குழந்தைகள், மனைவி, சம்பந்தி வந்துடுவாரு, அவர் தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம பொண்ணு போய் வாழ்ந்துகிட்டு இருக்காது, என்ன பண்றது? அதெல்லாம் ஆதி பௌத்திகம். நம்மால் வெற்றி கொள்ள முடியும். இதெல்லாம் சில சமயம் முடியாமலும் போகலாம். சில கடமைகள் நமக்கு திடீரென்று வந்து அமைந்துவிடும். இதெல்லாம் நீங்குவதற்கு இரண்டாவது சாந்தி ஆதி பௌத்திக உபசர்க நிவர்த்திகி. நம்மை சுற்றி உள்ள தடைகள் நீங்க ஒரு சாந்தி. மூன்றாவது சாந்தி ஆத்மிகம். நம்மிடமிருந்தே வரக்கூடிய தடைகள். ஒரு சாதனத்தை எடுத்து மேற்கொண்டு செய்து கொண்டிருப்போம், திடீரென்று நம்மிடத்தில் போதும் போ விட்டுடு, நம்முடைய மனசு சொல்லும். ஆமா, உடல்நிலை சரியில்லாமல் போகும். இல்ல சில நேரத்தில் சாஸ்திரத்துல விருப்பம் இல்லாது போய்விடும். என்ன இதெல்லாம் படிச்சு பெருசா என்ன வரப்போறது, போற வேலை. நம்மிடத்தில் தடை வரும். சில பேருக்கு உபநிஷத் படிக்கிறதுக்கே பயம் வந்துடும். ஏன் தெரியுங்களா? புரியுமோன்ற பயம். படிச்சுதான் பார்ப்போமே. அந்த பயத்தை நீக்குவது உபனிஷத். ஆக என்னிடமிருந்தே எனக்கு வருகின்ற தடைகள் வரக்கூடாது. ஆத்மிக உபசர்க்க நிவர்த்திகி மூன்றாவது சாந்தி. சாந்தியை 3 முறை சொல்லும் பொழுது முதல் சாந்தியை கொஞ்சம் பெருசா சொல்லணுமா சப்தம். ஏன்னா அது பகவானுக்கு கேட்கணும், போகணும். பெரிய சோர்ஸ்ல இருந்து தடை வரக்கூடாது. இரண்டாவது சற்று குறைச்சு சொல்லணுமா. நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலையில் சுற்றி உள்ளவர்களிலிருந்து நமக்கு வரக்கூடிய தடை. மூன்றாவது மிகவும் குறைச்சு சொல்லணும். ஏனென்றால் என்னிடமிருந்தே தடை வரக்கூடாது. இவ்விதமாக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திக ஆத்மிகானாம் வித்யா பிராப்தி உபசர்கானாம் நிவர்த்தியர்த்தம். 3 இடத்துல வரக்கூடிய தடைகளை நீக்குவதற்காக இந்த 3 சாந்தி, 3 நிலைகளில் இருந்தும் தடைகள் வரக்கூடாது என்று பிரார்த்தனை நம்மால் செய்யப்பட்டது. எப்பன்னு கேட்டுறாதுங்க, இப்பதான் செய்தோம். அடுத்து உபனிஷத்துக்குள் நாம் செல்லுகின்றோம். உபனிஷத் மந்திரம்
முதல் முண்டகத்தில் முதல் கண்டம். பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டா அதர்வாய ஜேஷ்ட புத்ராய பிராஹ பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டா அதர்வாய ஜேஷ்ட புத்ராய பிராஹ. இந்த முண்டக உபனிஷத் 3 அத்தியாயங்களை உடையது, 6 பகுதிகளை உடையது. அத்தியாயங்களை சாப்டர் என்றும் பகுதிகளுக்கு செக்ஷன் என்றும் ஆங்கிலத்தில் சொல்வோம். அத்தியாயங்களுக்கு இங்கு பயன்படுத்துகின்ற சொல் முண்டகம். பகுதியை செக்ஷனை குறிப்பிடுறதுக்காக பயன்படுகின்ற சொல் கண்டாக. இந்த தைத்திரத்தில் வள்ளி சொல்லும் பாருங்க, அது போல இங்க செக்ஷன். செக்ஷனை குறிப்பதற்கு கண்டாக. 3 முண்டகத்தையும் ஒவ்வொரு முண்டகமும் 2 கண்டமாக கொண்டுள்ளது. 6 பகுதிகள். ஆமா, 65 மந்திரங்களை கொண்டுள்ளது. முதல் முண்டகம் முதல் கண்டம் 9 மந்திரம், 2வது கண்டம் 13 மந்திரங்கள், மொத்தம் 22. 2வது முண்டகம் 12 மந்திரம். அடுத்து 2வது கண்டம் இல்லை, 2வது முண்டகம் 10 மந்திரம், 2வது கண்டம் 12 மந்திரம், மொத்தம் 22. அடுத்து 3வதுல முதல் பகுதி 10, 2வது பகுதி 11 மந்திரமும் 21 மந்திரங்கள், மொத்தம் 65 மந்திரங்களை கொண்டது. முதல் முண்டகம் முதல் கண்டம் முதல் மந்திரத்தை இப்ப நாம் பார்க்கின்றோம். முதல் 3 மந்திரங்கள் முகவுரையாக அமைந்துள்ளது. உபனிஷத்தை ஒரு முகவுரையுடன் தான் துவங்குகின்றது, அறிமுகம் செய்கின்றது. உபனிஷத்தில் நாம் அடைய வேண்டிய ஞானம் என்ன? பிரம்ம ஞானம் அல்லது ஆத்ம ஞானம். அதை முகவுரையாக இங்கு உபனிஷத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது, துவங்குகின்றது. பொதுவாக உபனிஷத்தானது குரு சிஷ்ய சம்வாதமாக அமையும். ஒருவர் கேட்க ஒருவர் சொல்வதாகவே இருக்கும். ஏன் சம்வாதமாக அமைந்துள்ளதுன்னா பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், குருவினுடைய துணை கொண்டுதான், நிச்சயமாக குருவினுடைய துணை கொண்டுதான் நாம் படிக்க வேண்டும் என்பதை விளக்குவதற்காகவே. குருமுகாத்தேவ ஸ்ரோத்தவ்யம். சரி, நானே படிச்ச என்ன ஆகும்? புரியாது. புரியவில்லை பரவாயில்ல, தவறாக வேறு புரிந்து கொள்வோம். அதுதான் இங்க பிரச்சனை. புரியவில்லைன்னா பிரச்சனை இல்லை, தவறாக. உபனிஷத்து நாமே படிச்சா ஒரு பொருளையும் தராது, ஒரு அர்த்தத்தையும் கொடுக்காது. உபனிஷத்து ஆத்மா பத்தி என்ன சொல்லும்? அது உட்கார்ந்துகிட்டு ஊர் சுத்துது. மனதால் அறிய முடியும் ஒரு இடத்துல சொல்லும், ஒரு இடத்துல மனதால் அறிய முடியாதுன்னு சொல்லும். இவ்விதம் முரண்படுகின்ற விஷயங்களை சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணும்? இதெல்லாம் உபனிஷத்தா? இதெல்லாம் என்னது? இது படிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் தோன்றாது. ஆமா, வேலை இல்லாத யாரோ சில பேர் எழுதி வச்சுட்டாங்க, வேலை இல்லாத சாமியார இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக இதெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குருமுகமாகத்தான் இதை நாம் படிக்க வேண்டும். வேறு எவ்வளவு சாஸ்திரங்கள் படித்திருந்தாலும் கூட இந்த பிரம்ம தத்துவம் மட்டும் குருமுகமாகத்தான் படித்தால்தான் நமக்கு நன்கு புரியும்.
சில இடங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு இந்த கீவேர்ட்ஸ் சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் அந்த அர்த்தம் அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். காரணம் அவருடைய குரு அதுக்கு அர்த்தம் சொல்லியிருப்பார். ஒரு நூலை நம்ம விளக்க வரும்போது ஒரு இடத்துல ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை அந்த இடத்துக்கு ஏற்றவளை பயன்படுத்தினா பின்னால வார்த்தை வரும்போது அந்த இடத்துல வேற மாதிரி முரண்பட்டுடும். ஒரு கோர்வை இருக்காது, முழுமை இருக்காது, பிசிறு இல்லாம சொல்ல முடியாது. ஆக இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் கொள்ளணும், இந்த இடத்துல என்ன அர்த்தம் வந்தா சரியா வரும் என்பதை புரிந்து வைத்திருப்பார் குரு. சில நேரத்தில் உபனிஷத் மந்திர வார்த்தைகளுக்கு டிக்ஷனரி படி கூட அர்த்தம் நம்மால் சொல்ல முடியாது. வேறொரு அர்த்தத்தை அங்க நம்ம செய்தால்தான் அது சரியாக வரும். அதையெல்லாம் தெரிந்து வைத்திருப்பவர் தான் குரு, சம்பிரதாயமான அந்த குரு. ஆக குரு மூலமாக படித்தால் நமக்கு சிரமமின்றி கஷ்டமில்லாமல் முறையாக சரியாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவது காரணம், இந்த ஞானம் பரம்பரையாக வந்ததை இது காட்டுகின்றது. ஆமா, லீனேஜ் ஃப்ரம் பகவான். அனாதி காலமாக பரம்பரை பிராப்தமாக இந்த ஞானமானது மக்களுக்கு எடுத்து வழங்கப்பட்டு வந்து கொண்டுள்ளது. உபனிஷத் சொல்லும், இதி சுஷ்ரும பூர்வேஷாம், நான் என்னுடைய குருவிடமிருந்து கேட்டதை அப்படியே உனக்கு சொல்கின்றேன் என்று சொல்வார் குரு. நான் நடுவில் எல்லாம் எதுவும் கூட சேர்த்துக்கலன்னு சொல்றார். 1 மணி நேரம் சினிமா பார்த்து 4 மணி நேரம் கதை சொல்லலன்னு சொல்றார். It is a divine teaching. ஆமா, originating from Lord without breaking சொல்றார். எந்த அவிச்சின்ன பரம்பரையாக இந்த ஞானம் மனித புத்தியினுடைய குறைகள் இல்லாதது, அபோர்ஷேயம், காலத்தை வென்ற ஞானம், டைம் டெஸ்டட் நாலேஜ் சொல்றாங்க பாருங்க, காலத்தை வென்ற ஞானம். இதில் குறை ஒன்றுமே இல்லை. அடுத்து இது யாராலும் நிராகரிக்க முடியாத ஞானம், நிராகரிக்க முடியாது. அதனால்தான் பாருங்க, எவ்வளவு விஞ்ஞானம் எது வந்தாலும் கூட இன்றைய வரையும் வேதாந்தம் சொல்லக்கூடிய கருத்து இன்றைய வரையும் நம்ம மனதில் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தானே இருக்கு, புரிதலை ஏற்படுத்துது முறையா ஒழுங்கா கேட்கும் பொழுது. இந்த புனிதமான ஞானம் பகவானிடத்தில் இருந்து பெற்று பாதுகாக்கப்பட்டு அறுபடாமல் குரு சிஷ்ய பரம்பரையாக வந்து கொண்டுள்ள ஞானம். நாம பார்க்க போற இந்த சிஷ்யர் 7வது தலைமுறை. ஆமா, அது பார்க்க போறோம். அந்த குரு 7வது பரம்பரையாக வந்த குரு. இதுல முதல் பகவான் ஆதி குரு, 2வது சதுர்முக பிரம்மா, 3வது அதர்வர். அவர் மூலமாக அங்கிருக்கு பிறகு அங்கிர் 4வது ஜெனரேஷன். அங்கிருக்கு பிறகு பாரத்வாஜர், 6வது அங்கிரஸ். அங்கிர் வேற அங்கிரஸ் வேற நம்ம பார்க்க போறோம். அடுத்து 7வது ரிஷிதா ஷௌனகர், 7வது தலைமுறை. உபனிஷத்துடைய 6வது தலைமுறை குரு அவரிடத்தில் கேட்கிறது 7வது தலைமுறை. ஆமா, ஷௌனகர். அடுத்து 3வது காரணம், ஒரு உபதேசம் கட்டுரை போல இருந்தால் சிரமம், அதை விட கேள்வி பதில் ரூபமாக டயலாக்கா இருந்தா படிப்பதற்கு சுலபமாக, கேட்பதற்கும் சுலபமாக, புரிவதற்கும் சுலபமாக இருக்கும். சுகார்த்த பிரதிபத்திகி, சுகார்த்தம் என்றால் எளிதில் புரிந்து கொள்ள உதவும். ஆக நிச்சயம் குருவிடமிருந்தே கேட்க வேண்டும். இது பரம்பரையாக வருவது மிக எளிதில் புரிந்து கொள்ள முடியும். நல்ல முறையில் அழகாக எளிமையாக புரிய வைக்கும் சம்பிரதாய உபதேச முறையை பெரியவர்கள் பரம்பரையாக உருவாக்கி வளர்த்து வந்துள்ளார்கள். நாம் சிரமப்பட தேவை இருக்காது. அதற்காகத்தான் இந்த காரணங்களினால் உபனிஷத் குரு சிஷ்ய சம்வாதமாக அமைந்துள்ளது. கிருஷ்ணார்ஜுன சம்வாதே. அது மட்டுமல்ல, மேலும் சில உபனிஷத்துக்களில் கதைகள் அதிகம் நேரம் செல்லும். கதையை சொல்வதன் நோக்கம் கதையை சொல்வது இல்லை, கதைக்காக சொல்லலை. அந்த கதை முக்கியமும் இல்லை.
கதை சொல்வதன் மூலமாக சில கருத்துக்களை நமக்கு உபதேசிக்க விரும்புகின்றது. ஆமா, குரு சிஷ்ய அறிமுகம், குரு சிஷ்ய லட்சணம், சிரவணம் செய்வதனுடைய மேன்மை, இதையெல்லாம் உணர்த்துவதற்காக அங்கு கதை வரும். கதை உண்மையா அப்படிலாம் அங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அது சொல்லின கருத்து என்ன, அதுதான் நமக்கு முக்கியம். இங்கு கதை அதிகம் இல்லை இந்த உபநிஷத்துல. குரு சிஷ்ய பரம்பரையை சொல்லி 3வது மந்திரத்திலிருந்து உபதேசம் ஆரம்பிக்கப்பட்டு விடுகின்றது. கேனோபனிஷத்தை நேரடியாகவே ஆரம்பித்து விடும். குரு சிஷ்ய அட்ரஸே இருக்காது. கதைக்கு இங்க சம்ஸ்கிருதத்துல ஆக்கியாயிகா அப்படி சொல்லு, ஆமா அந்த சொல் பயன்படுத்தப்படும். நேரடியாக ஆரம்பிக்காமல் ஏன் கதைகள் சொல்லணும்னு சொல்லி சொன்னா பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது. நாம் சில காரணங்களை பார்ப்போம். முதல் காரணம், இது போன்ற கதைகள் காரணமாக, கதைகள் மூலமாக பிரம்ம வித்தை ஸ்துதி செய்யப்படுகின்றது. பிரம்ம வித்தை குளோரிபிகேஷன் ஆஃப் வித்யா, ஞானத்துடைய மகிமை மேன்மை கூறப்படுகின்றது. ஏன் ஸ்துதி செய்யப்பட வேண்டும் என்றால் அதன் மேன்மையை நாம் புரிந்து கொண்டால்தான் நமக்கு அதில் ஸ்ரத்தை வரும், ஒரு ஆர்வம் வரும், நாட்டம் அதிகரிக்கும். அதற்காகத்தான் ஜனகர் யாக்ஞவல்கியர் இடத்துல படிக்கிறார். படிப்பு முடியும் போது குரு தட்சிணையாக என்ன கொடுக்கணும், தன்னையே கொடுத்துடுறார், நாட்டையே அவருக்கு தந்து விடுகின்றார். ஆச்சாரியர் ஆதிசங்கர் எழுதுகின்றார், ஏன் இந்த கதை சொல்லி சொன்னா ஞானத்தின் மேன்மை அத்தகையது என்பதை காட்டுவதற்காகவே அப்படி சொல்லி சொல்றார். ஞானத்தை ஒருவன் அடைந்து விட்டால் அவன் எந்த பொருளும் இல்லாமல் மன நிறைவுடன் வாழ்வான், மன நிறைவை அடைவான். அதுதான். ஆக கதைகள் மூலமாக சிஷ்யனுடைய லட்சணம், தகுதிகள் கூறப்படுகின்றது. இது ஒரு காரணம். பாடத்தை கேட்க தகுதியான ஒருவன் இருக்கணும். அப்படி பாடத்தை கேட்க தகுதியான பேர் தான் சிஷ்யன்னு சொல்லி பேர். ஆமா, சிக்ஷா யோக்யா சிஷ்யாக. இப்படிப்பட்ட சிஷ்யன் இப்படிப்பட்ட குணமுடையவனாக குருவினிடம் சென்றான். கைவல்ய நவநீதத்துல மாணவனுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள் எல்லாம் அங்கு கூறப்படுகின்றது. ஒரு பாட்டு. ஆமா, வணங்கி நின்று அழுது சொல்வாள் மாய வாழ்வென்னும் சோகத்தால் முணங்கினேன் ஐயனே, என் உள்ளமே குளிர் மன்னம் பிணங்கிய கோசபாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ஈடேற்றல் வேண்டும் என்பான். ரொம்ப அழகா சொல்லுவார். ஆமா, ஆன பின் மனைவி மக்கள் ஆன அர்த்த ஏடனைகள் 3 காணவர் வலையில் பட்டு கைத்தப்பியோடு மான் போல போனவன் வெறும் கையோடு போகாமல் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினான். இது கைவல்ய நவநீதத்தில் தாண்டவராஜ அழகா சொல்றார். ஆமா, அந்த சிஷ்யன் போன அவன் நிலை மனநிலை எப்படி போனா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு. ஆக மாணவனுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள் எல்லாம் கூறப்படுகின்றது. கடோபனிஷத்துல நச்சிகேதனுடைய குணநலன்கள் படிச்சா நாமும் அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றும். குருவே புகழ்ந்த ஒரு சிஷ்யன் இருந்தா அது நச்சிகேதன் தான். உனக்கு இருக்கக்கூடிய அளவு வைராகி எனக்கு இல்லைன்னு சொல்லுவார் இடத்துல. ஆக நச்சிகேதன் உனக்கு ஏற்கனவே மோட்சத்தின் வாயில் திறக்கப்பட்டு விட்டது, ஒன்னும் அடையல, இருந்தாலும் உனக்கு மோட்சத்தின் வாயில் திறக்கப்பட்டு விட்டது சொல்லி சொல்றார். அடுத்து 3வதாக குருவுடைய லட்சணங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். லட்சணம் ஞாபகம் வச்சுங்க. ஆமா, உங்க லட்சணம் தெரியாதான்ற அது இல்ல. சில வார்த்தைகளை ஒரு கலரேஷன் கொடுத்து வச்சிருக்கோம். இலக்கணம், எப்படிப்பட்ட குருவிடம் நாம் படிக்க வேண்டும். 4வது, குருவிடம் சிஷ்யன் எப்படி செல்ல வேண்டும், அந்த பாவனையும் சொல்லப்படுகின்றது. இந்த உபநிஷத்தில் தெளிவாக இந்த கருத்தை எல்லாம் பார்க்க போகின்றோம். அதனால இந்த இடத்துல வார்த்தையோடு நிறுத்திக் கொள்கின்றோம். இந்த முறைக்கு பெயர் உபசதன விதி அப்படி சொல்லி பேர். உபசதனம் சொல்லி சொன்னா குருவை அணுகுதல், ஒவ்வொருவரை அணுகுவதற்கு ஒரு முறை இருக்கின்றது. விதி என்ற முறை, எப்படிப்பட்டவனாக எப்படிப்பட்ட பாவனையுடன் அவன் குருவை எப்படி அணுக வேண்டும். சமித்பாணிகிசன் ச குருமேவாபிகச்சேத். போனவன் வெறும் கையோடு போகாமல் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. கையில் நவனது ஆசிரியர் சொல்றேன். வெறுங்கையோடு போன என்ன அர்த்தம்? நாங்க
தகுதியுடன் சென்றான்னு சொல்லி அர்த்தம். இங்க சமித் பிராணிக்கும் தகுதின்னு சொல்லித்தான் அர்த்தம். அப்படி போன ஆக கதை முக்கியமில்லை, ஜனகர் யாகியவரும் முக்கியமில்லை, கருத்து முக்கியம். ஆக பிரம்ம வித்யா மகிமா குரு சிஷ்ய லட்சணம், எப்படி குருவை அணுக வேண்டும், இவ்விதம் கதைகள் நமக்கு கருத்துக்களை தருகின்றது. கதைகள் மூலமாக இந்த கருத்துக்களை நாம் பெறுகின்றோம். முதல் மந்திரம் எப்படி ஆரம்பிக்கின்றது பாருங்க. பிரம்மா என்று ஒருவர் இருந்தார். நம்ம சொல்லுவோம், கதை சொன்ன பாட்டு என்ன சொல்லுவோம், ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா இருந்தாராம், அவருக்கு அந்த ராஜாவுக்கு அப்படி சொல்லி ஆரம்பிட்டாங்க பாருங்க. அது போல ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் வாஸ் எ கிங் அப்படிலாம் ஆரம்பிப்பாங்க பாருங்க. அது கதை ஆரம்பிக்கிறார். பிரம்மா என்று ஒருவர் இருந்தார். அவர் பிரம்ம வித்தையை தன் மகனுக்கு சொன்னார். இரண்டாவது மந்திரத்துல அந்த மகன் தன்னுடைய சிஷ்யனுக்கு அதை சொன்னார். அவர் என்ன செய்தார், அவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு சொன்னார். இவ்விதம் வழி வழியாக இந்த ஞானம் பரம்பரையாக வந்து கொண்டுள்ளது. ஆறாவது அங்கிரஸ், ஏழாவது தலைமுறை தான் ஷௌனகர். ஆமா, அங்கிரஸ் ஷௌனகர் சம்வாதம் தான் இந்த உபனிஷத். ஆக முதல் 2 மந்திரங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் பேசுகின்றது. பிரம்ம வித்யா ஸ்துதி மகிமா, இது ஒரு பெரிய விஷயம். அடுத்து குரு லட்சணம், எப்படிப்பட்டவராக குரு இருக்க வேண்டும், அதுவும் முக்கியமாக சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் படிச்சோம்னா நமக்கு நிறைய பிரயோஜனங்கள் இருக்கின்றது. அடுத்து 3வது மந்திரத்துல ஒரு சிஷ்யனுடைய பெயரை சொல்லி சிஷ்யனுக்குடைய தகுதிகள், இந்த பரம்பரையில் வந்த ஒரு குருவை இந்த சிஷ்யன் இப்படி முறைப்படி அணுகினான். சிக்ஷாயோக்யக சிஷ்யாக, பாடத்தை கேட்கும் தகுதியுடையவனாக வந்து அமர்ந்தான். குரு சொல்லிடுறார், சிஷ்யனை பார்த்த உடனே கையில் நவனித்து அழகா சொல்ற, அடங்கிய விருத்தியா, அமைதி அடைந்த மனதோடு வந்திருக்கிறான். ஏன் அதை சொல்றாருன்னா, அந்த அமைதி அடைந்த மனதோடு வந்தவனால் தான் நாம் சொல்லுகின்ற கருத்துக்களை அமைதியா கேட்க முடியும். அந்த மனதை தான் விஷயம் உள்ளே சென்று அமரும். அதான் சொல்றாரு, அடங்கிய விருத்தியா. ஆக முதல் 3 மந்திரங்கள் ஆக்கியாயிக்கா, உபனிஷத்துக்கு முகவரை என்று சொல்லலாம். இந்த கதை குரு சிஷ்ய பரம்பரை எல்லாம் இங்கு இந்த முகவரையில் சொல்லிவிடுகின்றது. மந்திரத்தை பார்ப்போம். பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபுவ. பிரம்மா, பிரம்மா சொல்லிச்சுன்னா பிரம்ம தேவன், சதுர்முக பிரம்மா. ஆமா, 4 முகம், 4 வேதத்தை குறிக்கும் சொல்லி சொல்றாங்க. சம்ஸ்கிருதத்தில் பிரம்மா என்று நேரடியாக நெடிலாக, சாரி, சம்ஸ்கிருதத்தில் பிரம்மா என்று நெடிலாக இல்லாமல் பிரம்ம என்று சொன்னால் பரம்பொருளை குறிக்கும். பிரம்ம பிரம்மா சொல்லி சொன்னா சதுர்முக பிரம்மாஜி. நம்ம தமாஷா சொல்லுவோம், சதுர்முக பிரம்மாஜி இடத்துல பிரம்மலோகத்துக்கு போனா நமக்கு என்ன நிறைய உபாசனை செய்தவனுக்கு கடைசியில் கிடைக்கிறது கர்மகாண்ட விஷயத்துல கடைசி பெரிய பிரயோஜனம், இறுதி பலன் என்ன, பிரம்மலோகம் போறது. அங்க போன என்ன, அங்க போய் பிரம்மலோகத்துல வைராக்கியம் இருந்து அவர் சொல்ற பாடம் அவர் ஆரம்பிச்சிடுவார். பத்ரம் கர்ணே பிகி, அங்கேயும் போய் பாடம் கேட்கணும். ஒரு சௌகரியம், 4 தலை 4 வாயில ஒரே நேரத்தில் ஒரே கருத்து தான் சொல்லுவார். எங்க வேணா உட்காந்து கேட்கலாம், எந்த பஸ்ஸில் தான் ஒரே இடத்துல இப்படி அது ஆத்ம தத்துவமான நிர்குண பிரம்மத்தை குறிக்கும். என்ன பிரம்ம என்ற சொல், பிரம்மா சொல்லி சொன்னா சதுர்முக பிரம்மாச்சு. அதே பிரம்மா என்று கூறினால் சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மாவை குறிக்கின்றது. சரி, பிரம்ம விஷ்ணு ருத்ரன் சொல்றோமே, முத்தொழில் செய்கின்றார்கள், அவர்களை குறிக்கும். தாய்மலர் கூட முத்தொழிலா மும்முதலா எல்லாம் பேசுவார். நிறைய விஷயங்களை சகுன பிரம்ம விஷயத்தோட அவர் பேசுறார். மூவுலகும் கருணை பொழி தோன்றலை. ஆக அந்த பிரம்மா தேவானம் யார், பிரதம சம்பபுவ. சம்பபுவ, அவர் பிறந்தார், தோன்றினார். எப்படி, எப்போது, எப்படி தோன்றினார்? தேவானாம் பிரதம, மற்ற தேவர்களுக்கெல்லாம் முதல் முன்பே தோன்றினார். எப்படி தோன்றினார்?
பரம்பொருள் பிரம்மம், அந்த மெய்ப்பொருள் எடுத்த மாயை என்று ஒன்று இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம தத்துவத்தில் போவோம், மற்ற விஷயம் பார்ப்போம். இதை கேட்டு வச்சுக்கோம். அனிர்வச்சனீயமான மாயை என்ற ஒரு சக்தி, அந்த மாயையும் பரம்பொருளும் ஒன்று சேரும் போது வருகின்ற முதல் தத்துவத்திற்கு, தோற்றத்துக்கு, உற்பத்திக்கு பெயர் தான் ஈஸ்வரக. பரம்பொருள் மாயையோடு சேரும் போது ஈஸ்வரன் என்ற முதல் தத்துவம் வெளிப்படுகின்றது. அந்த முதல் வெளிப்பாடு தான் இங்கு பிரம்மா என்று சொல்லப்படுகின்றது. பின் அந்த பிரம்மா ஈஸ்வரன் ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சங்களை சிருஷ்டி செய்தார். அது முதலில் இந்த உலகத்தை உற்பத்தி செய்பவர் தோன்றினார். அந்த அவர் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தார். அந்த பிரம்மாவிற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, பிரதம ஜக. ஜக என்றால் பிறத்தல் சொல்லி அர்த்தம். பிரதம சொல்லி சொன்னா முதலில் பிறந்தவர், தோன்றியவர். பிரம்மா சொல்லி சொன்னாலே சிருஷ்டி செய்வர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரதமன் சொல்லி சொல்றதுனால முதலில் தோன்றினார். இப்ப பிரதம சொல்றது முதலில் தோன்றினார் என்பது மட்டும் அர்த்தம் இல்லை, அவர் மிகவும் சிரேஷ்டமானவர், சிறந்தவர் சொல்லி அர்த்தம். அது தேவானாம் பிரதமக சன்னு, சிறந்தவர் என்பதை குறிக்கின்றது. எல்லா தேவர்களுக்கும் முதலில் தோன்றினார். அமரர்களில் முதலானவன் கமலாசனன், அப்படிதான் சொல்லணும். கமலாசன் சொல்ல தாமரையில் அமர்ந்திருப்பவர். இந்திரன் முதலிய தேவர்கள் கஷ்யபரிடத்தில் தோன்றினார்கள். கஷ்யபருடைய அப்பா மரீச்சி, மரீச்சியுடைய அப்பா நான்முகன். அப்போ பிரம்மா என்பவர் தேவர்களுக்கு தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா. ஆமா, பிறப்பிதாமக. பபுவ சொன்ன சம்பபுவ, நன்கு தோன்றினார். பபுவ என்றால தோன்றினார் சொல்லிதான் அர்த்தம். சம் சொல்லி சொன்னா சுவாதந்திரியேன வபுவக ஜாத்தக, கர்மவனைக்கு உட்படாமல் சுதந்திரமாக அவர் தோன்றினார். நாமும் ஜீவர்களும் பிறக்கின்றோம், பிரம்மாவும் தோன்றுகின்றார். நம்முடைய பிறப்பிற்கும் பிரம்மாவுடைய பிறப்பிற்கு வேறுபாடு இருக்கான். நாம் கர்ம வசத்தினால் பிறக்கின்றோம். ஆமா, கர்ம பந்தத்தினால் ஜென்ம பந்தம். ஆனால் பிரம்மா எந்த கர்ம வசத்தாலும் பிறப்பதில்லை, பிறக்கவில்லை, சுவாதந்திரியமாக பிறக்கின்றார். ஆகவே சம்பபுவ என்று சொல்லப்படுகின்றது. சம் என்றால் சுயம்பு சொல்லி அர்த்தம். எந்த காரணமும் இல்லாமல் தானே தோன்றினார். தான் தோன்றி, நம்ம திட்டுவோம் சில நேரத்துல, தான் தோன்றி தனமா சுத்தாத சில சம்பவ சொன்னா சேதனத்தை விசாரிக்கும் போது சித்தாது பொருள் பிரகாசம். ஆக மாயையும் பிரம்மமும் எப்போதும் இருப்பது. அந்த மாயையோடு பரம்பொருளை பார்க்கும் பொழுது வருகின்ற முதல் தத்துவம் பிரம்மா, ஹிரண்ய கர்ப்பன். முதலில் தோன்றினார். தோன்றியவர் ஃபர்ஸ்ட் பான் சொல்றோம் பாருங்க. அது முதலில் தோன்றி என்ன செய்தார்? படைப்பு தொழிலை செய்தார். விஷ்ணு எதையும் படைக்கல, பிரம்மாதி தான் படைச்சார். அது விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா. விஸ்வஸ்ய புவனஸ்ய எல்லாம் ஒரே வார்த்தை தான், ஒரே அர்த்தம் தான். விஸ்வஸ்ய சொல்லி சொன்ன பிரபஞ்சத்தை, கர்த்தா என்றால் படைத்தார். படைச்ச பிற்பாடு என்ன பண்ணணும்? காக்கணுமே. ஆமா, புவனஸ்ய கோப்தா, படைக்கப்பட்ட புவனஸ்ய, புவனத்து உலகத்தை, கோப்தா காக்கின்றார், புரொடெக்டர் சொல்றார். தனு கரண புவன போகங்களை படைத்தார் சொல்லி நம்ம வேதாந்தத்தெல்லாம் படிப்போம் நம்ம வார்த்தைகளை. இந்த உடல், இந்த உடலுக்கான தேவைக்கான உலகம் இல்லையா, இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் அவர் தான் படைச்சார் சொல்லி. தனு கரண புவன போகங்கள், நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் படைச்சார் சொல்றோம். கோப்தா என்றால் புரொடெக்டர். பிரம்மா முதலில் உலகத்தை படைத்தார், பிற்பாடு காப்பாற்றுகின்றார். சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா. இப்படிப்பட்ட பிரம்மனிடமிருந்து இந்த வித்யா, அறிவானது வருகின்றது. எதுக்காக பிரம்மாவை சொன்னார்? அவர் பிறந்தார், படைச்சாதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட பிரம்ம தேவனிடமிருந்து இந்த வித்தையான ஞானமானது நமக்கு வருகின்றது. அதை சொல்றதுக்காக சொல்றார். எப்படிப்பட்ட பிரம்மன்? முதலில் சுதந்திரமாக தோன்றிய பிரம்மன் இந்த உலகத்தை படைத்தார் என்றார். உலகை படைக்க வேண்டும் என்றால் அவருக்கு எவ்வளவு புத்தி வேணும், அறிவு வேணும்.
இப்ப நாம கூட முதல்ல ஒரு இன்வென்ஷன் பண்ணாங்கன்னா அந்த பொருளை கொஞ்சம் கொஞ்சமா அதை டெவலப் பண்ணி இன்னைக்கு இருக்கிற நிலையை பார்க்கிறோம். விமானமே வைத்துக் கொள்ளும், நீராவி என்ஜின் படைக்கும் எப்படி இருந்து இன்னைக்கு வண்டி எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க, எலக்ட்ரிக் இன்ஜின். அப்ப அதனுடைய வளர்ச்சி இல்லையா? அது போல இறைவன் உலகத்தை படைச்சிட்டு மறுபடியும் நினைச்சு மாத்தி படிச்சாரு என்ன கதியா இருக்கும்? நம்ம தலையை வச்சுட்டாரு, கண்ணை வச்சுட்டு அது கொஞ்சம் மாத்தி வைக்கணும். அப்படி இல்ல, அவர் படைப்பு முழுமையானது, மாற்றவே முடியாததாக முழுமையாக படைக்கணும்னா அவருக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கணும், விசாலமா. ஆகவே இங்கு பிரம்மா சர்வசக்திமான், முழுமையான சக்தி உடையவராக இருக்கின்றார். எல்லாரும் வைத்து காப்பாற்றுவதற்கும் கூட அறிவு தேவை, ஆற்றல் தேவை. ஆகவே அவருக்கு சர்வஜன், சர்வசக்திமான். அழிக்கின்ற சமயத்தில் தன்னுள்ளே அனைத்தையும் ஒடுக்கிக் கொள்கின்றார், அது அவரே செய்கின்றார். ஆக எல்லாம் அறிந்தவர் சர்வசக்திமான், சர்வஜன். இது பிரம்மனுடைய லட்சணம். இப்படிப்பட்டவரிடமிருந்து வந்ததுதான் என்னவா பிரம்ம வித்யா. இப்ப உபநிஷத் தருகின்ற வித்தைக்கு என்னன்னு பார்த்தோம், நம்ம கடைசி அர்த்தம் பிரம்ம வித்யான்னு பார்த்தோம், அது தருகின்ற வித்தை. ஆகவே பிரம்ம வித்யா என்றால் பிரம்மாஜி இடத்திலிருந்து நமக்கு கிடைத்தது. இதுவரை பிரம்மாவை பற்றி விளக்கம் முதல் 2 வரி, 3வது வரி பாருங்க. சக அந்த பிரம்மா பிரம்ம வித்யாம், பிரம்ம வித்யை கடைசி சொல் பாருங்க. பிராக சொன்னார், அருளினார், உபதேசித்தார். அந்த பிரம்ம வித்யை, ஆத்ம ஞானத்தை, பரம்பொருளை பற்றி, மெய்ப்பொருளை பற்றி அறிவை பிராக உபதேசம் செய்தார். யாருக்கு? சிறப்பாக நன்றாக சந்தேகங்கள் எல்லாம் போகும்படி சொன்னார். யாருக்கு என்றால் அதர்வாய, அதர்வன் என்பவருக்கு பிராக உபதேசம் செய்தார். உபதேச பரம்பரையில் 3வது தலைமுறை ஜெனரேஷன். யார் இந்த அதர்வன்? ஜேஷ்ட புத்திராய, எல்டஸ்ட் சன், மூத்த முதல் மகன். சிஷ்யனாக மகனாகவோ அல்லது கேட்காதவர்களுக்கு இந்த வித்தியை சொல்லாதுன்னு சொல்லியிருக்கு. கேட்காதவங்க சொல்லாத, சிஷ்யனாக இல்லைனாலும் சொல்லாத, மகனாக இல்லைனாலும் சொல்லாதுன்னு சொல்லியிருக்கு. ஆக இவர் மகனாக இருந்திருக்கார், சிஷ்யனாக இருந்திருக்கார், ஆகினால் சொன்னார். அவருடைய மூத்த மகனுக்கு அதர்வனுக்கு பிரம்மதேவன் பிரம்ம ஞானத்தை உபதேசம் செய்தார். யாராவது தன் குழந்தைகளுக்கு தவறான அறிவு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? குறைவில்லாத இந்த நிறைவை தருகின்ற இந்த அறிவை மகிழ்வுடன் அவர் எடுத்து வழங்கினார். அவருடைய மகனும் மகிழ்ச்சியோடு அந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டார். என்னவோ அப்படி சொல்லி கேட்கல, நம்ம அப்பா பேசுறது அப்படிதானே கேட்கிறோம். இந்த அப்பா அப்படிதான் சொல்லுவார். பிள்ளைங்க எல்லாம் அப்பாவை முட்டாள்னு முடிவா தீர்மானம் பண்ணிடுறாங்க. அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாதுமா அப்படி வேற சொல்லி. அது அடுத்து இன்னொன்னு இருக்கு. குரு எப்படி, அவருடைய குரு எப்படி சொல்லி தந்தாரோ அதை அப்படியே சொன்னார். பரம்பரையாக வந்து கொண்டுள்ளது இந்த அறிவு. இது ஒரு வார்த்தை கூடவோ குறையவே இல்லை. சொல்றவருன்னா வேறையா இருக்கலாம். ஆக பிரம்ம வித்யாம் சர்வ வித்யாம் பிரதிஷ்டாம், இந்த சொல் பிரம்ம வித்யுடைய மேன்மையை குறிக்கின்றது. அந்த அறிவுடைய மேன்மை என்ன? எப்படிப்பட்ட பிரம்ம வித்யை? பிரம்ம வித்யாம் பரம்பொருளை பற்றி அறிவு, பிரம்ம வித்யை கடைமொழி, சர்வ வித்யாம் பிரதிஷ்டாம் எல்லா அறிவினுடைய மூலம், கல்மினேஷன், நிறைவடையும் அல்லது அதில் தான் சென்று அனைத்து அறிவும் நிறைவை அடைகின்றது. அப்படிப்பட்ட அறிவு, முழுமை அடைகின்ற அறிவு, முழுமை அடைந்த அறிவு, நம்மை முழுமையாக்கும் அறிவு. ஆக பிரம்ம வித்யா, இதில் 2 சொற்கள் இருக்கு, பிரம்ம பிளஸ் வித்யா. பிரம்ம என்பதை 2 விதத்தில் பொருள் கொள்ளலாம். இந்த உபனிஷத்துக்கு பொருந்தும் வகையில் பொருள் எடுத்துக்கொண்டால் பிரம்ம தேவனிடமிருந்து வந்த வித்யை, ஆகவே பிரம்ம வித்யா அப்படி சொல்லலாம் இந்த உபனிஷத்துல. காரணம் பிரம்மதேவன் தானே முதல் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார். ஆக பிரம்ம வித்யா என்று சொல்லலாம். பிரம்மனா புரோக்தா வித்யா, பிரம்மனா என்ற பிரம்மதேவனால், பிரம்ம தேவேன புரோக்தா சொல்லப்பட்ட, உபதேசிக்கப்பட்ட, அருளப்பட்ட வித்யா அப்படி சொல்லலாம் பிரம்ம வித்யா. இது சந்தேகமும் வராது. பிரம்மதேவன் தன்னுடைய மூத்த மகனுக்கு சொன்னார். ஆனால் இந்த பொருள் இந்த உபனிஷத்திற்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த உபனிஷத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். கட்டோபனிஷத்து குரு யாரு?
பயந்துக்காதீங்க. யம தர்மராஜா அவர் ஏன் சாமி இப்ப ஞாபகப்படுத்துன்னு சொல்லாதீங்க. சாதாரணமாக பிரம்ம வித்யா என்றால் வேறு ஒரு அர்த்தம் இருக்கு. நிர்குண பிரம்ம விஷயக வித்யா, இதுதான் முக்கியமான பொருள். ஆமா, சகுண பிரம்மனான பிரம்மதேவன் நிர்குண பிரம்மத்தை பற்றி உபதேசித்தார். ஆக பரம்பொருளை பற்றிய ஞானம் பிரம்ம ஞானம் அல்லது பிரம்மனக வித்யா, பரம்பொருளை பற்றிய வித்யா. இந்த அர்த்தம் எல்லா இடத்திலும் பொருந்தும், பொதுவான கருத்தும் கூட. ஆக பிரம்ம வித்யா என்ற ரெண்டு அர்த்தம் இருக்கு. பிரம்மனால் சொல்லப்பட்ட, பிரம்மதேவனால் சொல்லப்பட்ட வித்யா, பிரம்மத்தை பற்றிய வித்யா, அறிவு. ஆக இந்த மந்திர சாரமே இந்த இரண்டு கருத்துக்கள் தான். பிரம்ம வித்யா பிராக, பிரம்மா பிரம்ம வித்யா பிராக. பிரம்மதேவன் பிரம்ம வித்யை கூறினார். மீது சொற்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பிரம்மா என்பதை சொல்கின்றது. பிரதம சம்பபூவ, சுதந்திரமாக முதல் பிறந்தவர். விஸ்வஸ்ய கர்த்தா போனஸ்ய போக்தா, அவர் தந்த பிரம்ம வித்யை மகிமா துதி என்னவென்றால் சர்வ வித்யாம் பிரதிஷ்டாம் பிராக. சர்வ வித்யாம் எல்லா ஞானங்களுக்கும் விசேஷமான உயர்ந்த மேலான பிரதிஷ்டா, மேலான எல்லா ஞானத்திலும் மேலான பிரம்ம வித்தை. அந்த வித்தை நமக்கு உபதேசித்தார். ஞானம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம பிறகு ஒரு இடத்துல நம்ம பார்ப்போம். அப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து பார்க்கணும் அப்படி சொல்லுவார். எல்லா விஷயத்துக்கும் அப்பாற்பட்டதாக எல்லாவற்றையும் தன்னுள் கொண்டதான ஒன்றை பற்றி அறிவு. அதை கேட்க போறோம், அதான் பார்க்க போறோம். எதை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாகவும், எதை அடைந்தால் அனைத்தும் அடைந்ததாகவும், அப்படிப்பட்ட ஒன்றை பற்றி அறிவு கொடுங்க கேட்க போறார். குரு சொல்ல போறார். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் போல ரெண்டு அறிவு நம்ம அறிய வேண்டும். ஒண்ணு பராவித்யா அபராவித்யா. இப்படிதான் தொடங்க போறது, நம்ம பார்க்க போறோம். மேலும் விஷயங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பின் ஓர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குளவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாப்பம் எல்லாம் பரிதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், காலமொரு தேச வர்த்தமானம் ஆதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி, மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி, ஜாலமிகும் எளியேனி வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆலடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருளடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். வாக்யஜ்ஞேன கல்பதாம்